मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वादात्मजं वानरयुधमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि. மெஜஸ்டிக் அஸ்ட்ராலஜிக்கல் சென்டர் யூடியூப் சேனல் வழியாக உங்களை பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷப்படுறோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, யோகி அண்டு அவயோகி. யோகி அவயோகி அப்படின்றவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்றது. இப்போ பார்த்திங்கன்னா ஜாதகத்தை நிறைய இடத்துல காட்டியிருப்பாங்க. அந்த நிறைய இடத்துல காட்டின ஜாதகத்தில் ஒரு சில இடத்துல வந்து ஜாதகத்தில் நல்ல அமைப்புகள்லாம் இருக்குது, இந்த யோகம் இருக்குது, அந்த யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸை சொல்லியிருப்பாங்க. ஆனால் ப்ராக்டிக்கலாக நம்ம வாழ்க்கையில் பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா அந்த ப்ளஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் நடக்குதா அப்படின்னு பார்த்தா கம்மியாக தான் நடக்குது, அதிகமாக நடக்கிறது கிடையாது. நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜாதகத்தில் சொல்லப்படுறது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையை பற்றி தான். அப்போ நம்ம வாழ்க்கையில் நம்மளுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கிறது யார், எந்த கிரகம் அப்படின்றது தசா புத்தி வச்சு பண்ணுறோம், ரைட்டு. இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அன்ஃபேவரபுளான டைம் அப்படின்றோம். அந்த டைமை சொல்கிறதுக்கு என்ன செய்கிறோம், அவயோகி யார், யோகி யார் அப்படின்றத பார்க்க மறந்துடுறோம். மாரகாதிபதி, பாதகாதிபதி, 6, 8, 12ஆம் அதிபதி அதெல்லாம் கனெக்ட் ஆகிறப்ப பிரச்சனைகள் கொடுக்கும் அப்படின்றது தெரிய வருது. இப்போ நம்ம இந்த வீடியோவில் யோகி அவயோகி அப்படின்றத வச்சு பார்க்க போகிறோம். அப்போ பாருங்கள், ஒரு ஜாதகத்துலேயும் டிகிரியை பேஸ் பண்ணி ஒரு கால்குலேஷன் கழித்து வர்றது தான் யோகின்னு ஒரு கிரகம், அவயோகின்னு அடுத்த ஒரு கிரகம். ஆக இந்த 2 கிரகங்கள் வாழ்க்கையில் பெரிய அளவிலான மாற்றத்தை கொடுக்கும். ஒரு திசை ரொம்ப நல்லா இருக்குன்பாங்க, ஆனால் அந்த திசை நல்லா இல்லாமல் தான் இருக்கும். இந்த திசையில் வந்து கோடீஸ்வர யோகம் இருக்குது உங்களுக்கு அப்படின்பாங்க, அந்த கோடீஸ்வர யோகத்துக்கு தகுந்த எந்த ஒரு முகாந்திரமும் இல்லையே அப்படின்னு தோணும். ஏதோ ஓரளவுக்கு எக்ஸ்ட்ரா தான் சம்பாதிச்சேன், ஆனால் நீங்கள் சொல்கிற அளவுக்கு பெரிய ரேஞ்சில் எதுவும் சம்பாதிக்கலை அப்படின்பாங்க. அப்போ அது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது பாதகாதிபதி, மாரகாதிபதி இதுங்களுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுக்குறோம். கெட்டது பண்ணுவாங்க, 3, 6, 8, 12ஆம் அதிபதி கெட்டது பண்ணுவாங்க, இது மாதிரி தான் பார்க்குறோம். யோகி அப்படின்ற கிரகம் என்னென்னா, ஒரு தடவை நீங்கள் வணங்கினா கூட 1000 தடவை வணங்கினதுக்கு உண்டான பலனை கொடுக்குற அந்த கிரகம் யோகின்றது. அப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கேரக்டர் டிசைட் பண்ணுறதே வந்து பார்த்திங்கன்னா யோகி தான். ராசிங்க, லக்னங்க எல்லாம் ஓகே, பட் ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம யாரை வணங்கணும் அப்படின்றது இருக்கு இல்லைங்களா. இந்த யோகியை வணங்க என்ன தசாபுத்திகள் வந்தாலும் இந்த யோகி காப்பாற்றி விட்டுருவார். ஒரு தடவை வணங்கினா 1000 தடவை 100 தடவை வணங்குறதுக்கு உண்டான நற்பலன்களை உங்களுக்கு கொடுப்பார். இதுதான் யோகி. இப்போ இதை தெரிஞ்சுக்கணுமா வேண்டாமா? தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டா தானே நம்ம ஒரு தடவை வணங்கினாலே சூப்பர் தம்பி நல்லா இரு அப்படின்றாங்கன்னா அவங்கள 4 தடவை நம்ம வணங்குறதுக்கு ரெடியாக இருக்கும். அப்போ அந்த கிரகம் எந்த கிரகம், அதற்குண்டான அதிதேவதை யார், என்ன வழிபாடுகள் செய்யணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது. இப்போ பார்த்திங்கன்னா சூரியன் முதல் ராகு கேதுக்கள் வரை இருக்கிற எல்லாருமே யாராக இருந்தாலும் ஜாதகத்தில் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா 9 கிரகத்தில் யோகியாக வருவார். சரி, அடுத்த எக்ஸ்ட்ரீம் என்னென்னா அவயோகி. இந்த அவயோகியாக இருக்கிற ஒரு கிரகம் திசையை நடத்துது. அந்த திசையில் வந்து பார்த்திங்கன்னா வேறு இடத்துல பார்க்குறப்ப இந்த அவயோகியை கணக்கில் எடுத்துக்கல, அமோகமாக சொல்லியிருப்பாங்க. அப்போ அந்த இடத்துல அமோகமாக சொல்லியிருக்காங்க, 11ஆம் வீட்டில் இருக்குது, 5ஆம் வீட்டு அதிபதி 9ஆம் வீட்டில் இருக்குது, இவர் வந்து செம்மையாக இருக்கார், ஆட்சியாக இருக்கார், உச்சமாக இருக்கார், இந்த மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அவயோகி ஆட்சி ஆகக்கூடாது, உச்சமாகக்கூடாது. அப்போ அவயோகி மறையணும். அவயோகி அப்படின்ற திசை நடக்கும் பொழுது என்ன நற்பலன்கள் இருந்தாலும் அதை தூக்கி தூரம் போட்டு கெட்ட பலன்களை மட்டுமே கொடுக்கும். சரி, இப்போ யோகி அப்படின்றது நல்லவர் அப்படின்னு பார்த்தோம், நல்லது பண்ணுறதுக்காக இருக்கிறவர் அப்படின்ற மாதிரி. இப்போ இந்த யோகி அப்படின்ற கிரகம் சூரியனாக இருந்தால் நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா. சூரியனாக இருந்தால் சிவன் வழிபாடு, ஞாயிற்றுக்கிழமைகளில் நல்ல சிவன் கோயிலுக்கு சென்று பெரிய அளவிலான அபிஷேகங்களை பார்த்து வருவது நல்லது. இந்த சூரியனாக இருந்தால் தந்தை உறவு வகையில் வருது. அப்போ தந்தையால் லாபம் அடையக்கூடிய ஒரு விஷயமாக தான் இந்த விஷயம் இருக்குது. சரி, இப்போ இவங்க வந்து இப்போ வந்து சூரிய தசை வர்றப்ப
சிவனை கும்பிடுங்கன்னு எல்லாம் சொல்கிறாங்க. சனி தசை ஒருத்தருக்கு நடக்குது. அந்த சனி தசை இருக்கிறவருக்கு சூரியன் வந்து பார்த்திங்க அப்படின்னா யோகியாக இருக்கார். அப்போ இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா என்னத்தை கொடுப்பார் அப்படின்ற ஒரு கொஸ்டின். இந்த யோகி ஆகப்பட்டவர் எந்த திசை எந்த புத்தி நடந்தாலும் நன்மையை மட்டுமே செய்வார். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? யோகியை கெட்டியாக பிடிச்சிக்கணும். சரி, இப்போ யோகி அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா கெட்டு இருக்கணுமா கெடாமல் இருக்கணுமா? கெட்டே இருந்தாலும் வரும் சங்கடங்களிலிருந்து தப்பித்து கொள்ளும் நிலைமை வழி அதை உங்களுக்கு காட்டுவார். அதுதான் வந்து யோகியோட ஸ்பெஷாலிட்டி. அப்போ யோகியாக சந்திர பகவான் வர்றார் அப்படின்னு வச்சுக்கிங்களேன். திங்கக்கிழமை சந்திரன்னா கிட்டத்தட்ட வெள்ளை கலரு, கிரே கலரு, இது மாதிரி சந்திரன் ரிலேட்டடான கலர்ஸ் யூஸ் பண்ணுறது, பார்வதி தேவியை கும்பிடுறது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திங்கக்கிழமையில் நல்ல காரியத்தை ஸ்டார்ட் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணும் பொழுது அம்மா அப்படின்னா அம்மா இருந்தாங்க அப்படின்னா அம்மாக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு உங்களுடைய அன்றாட வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணுறது. அப்படி இல்லை அம்மா இல்லை அப்படின்னா அம்மாவோட படத்தை வச்சு பூஜித்து வர்றது. இதெல்லாம் செய்யும் பொழுது பார்த்திங்கன்னா சந்திரனாகப்பட்டவர் ஒரு தடவை நீங்கள் இந்த வழிபாடை பண்ணிங்கன்னா பெரிய அளவில் நன்மையை கொடுப்பார். அடுத்து செவ்வாய் பகவான் இருக்காருன்னு வச்சுங்க. செவ்வாய்னா யார்? முருக பகவான். கூட பிறந்தவங்க. அப்போ கூட பிறந்தவங்க இருக்காங்க, பின் பிறந்த சகோதரர்கள், நமக்கு பின்னாடி பிறந்த ஆளுங்க, தம்பிங்க, தங்கச்சிங்க, இரத்த உறவுகள், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய். ஆக இந்த செவ்வாய் வந்து ஒரு ஜாதகத்தில் யோகியாக இருக்கார் அப்படின்னா அந்த ஜாதகர் நல்ல முறையில் தம்பிகளையும் தங்கைகளையும் பார்த்து கொண்டு வந்தாலே பெரிய அளவிலான ஏற்றங்கள் கிடைக்கும். அப்புறம் பாருங்கள், இந்த இடத்துல ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணால் நல்லாயிருக்கும். சந்திரன் அப்படின்றப்ப சந்திரனுடைய தொழில்கள், நீர் சம்பந்தமான தொழில்கள், பெண்களுக்கு தேவையான சில உபகரணங்கள் வாங்கிறது, விற்கிறது, இது மாதிரியான விஷயங்கள். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவானை பார்க்குறோம். அப்போ செவ்வாய் பகவானை செவ்வாய்க்கிழமை உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணிட்டு வர்றது, முருகன் வழிபாடு, துர்க்கையம்மன் வழிபாடு, இதெல்லாம் பண்ணும்பொழுது பெரிய அளவிலான ஏற்றத்தை கொடுக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான்னு பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு, ஜீவசமாதி வழிபாடு, குரு ராகவேந்திரர் வழிபாடு, இதெல்லாம் பண்ணும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா பெரிய அளவில் மாற்றத்தை உங்களுக்கு கொடுப்பார். அப்போ குரு அப்படின்னா வியாழக்கிழமை. ஸோ அவருக்கு உண்டான தானியம் அப்படின்னு பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா வெள்ளை கொண்டை கடலை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அது. ஆக வியாழக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா குரு தட்சிணாமூர்த்தியை வழிபடுறது, எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ தட்சிணாமூர்த்தியினுடைய காயத்ரி மந்திரத்தை சொல்கிறது, இதெல்லாம் வந்து பண்ணும் பொழுது அவர்களுக்கு நன்மையை கொடுப்பாங்க. அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா புதன் பகவான். விஷ்ணு வழிபாடு புதன்கிழமையில் பண்ணுறது ரொம்ப நல்லது, சிறப்பு. பெரிய அளவில் நற்பலன்களையும் நல்ல விஷயங்களையும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். அதே மாதிரி பச்சை கலர் யூஸ் பண்ணணும். இப்போ குரு அப்படிங்கிறப்ப மஞ்சள் கலர் யூஸ் பண்ணியிருப்பீங்க, இங்கே பச்சை கலர் யூஸ் பண்ணோம் புதனாக இருக்கும் பொழுது. ஆக புதன்னா தாய்மாமா, ஃப்ரெண்ட்ஸு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க, தாய்மாமா சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் உரிய மரியாதை கொடுக்கணும், நல்லபடியாக நடத்தணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா மனைவி அப்படின்ற கணக்கில் வருவாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் அப்படின்னா மகாலட்சுமி, சாந்தமான அம்மன் வழிபாடு, இந்த வழிபாடுகளை திங்கட்கிழமையில் செய்வது ரொம்ப நல்லது, சிறப்பு. உங்களுக்கு மேலும் நற்பலன்களை கொடுக்கும். வெள்ளிக்கிழமையில் நல்ல காரியத்தை தொடங்குங்க, அம்மன் வழிபாடு எப்பையும் கை கொடுக்கும். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா சனி பகவான் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த இடத்துல நீதிமான் அப்படின்றோம், ரொம்ப கரெக்டாக இருப்பார் அப்படின்னு. அப்போ இந்த சனி பகவான் அப்படின்னும் பொழுது சனீஸ்வரன், முனீஸ்வரன், காவல் தெய்வங்களாக இருக்கிற கருப்பண்ணசாமி, சொடலமாடன் சாமி, இந்த மாதிரி சாமிகளை கும்பிடும் பொழுது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வர்ற கெட்ட நேரங்களிலும் நல்லதாக எப்படி மாற்றிக்கொள்ள வேண்டும்ன்ற அந்த விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவார், நல்லதை அதிகப்படுத்துவார், கெட்டதிலிருந்து தப்பிக்க வைப்பார். இதெல்லாம் சொல்கிறோம். சனிக்கிழமை நல்லது. ஸோ இதை வந்து ஞாபகப்படுத்துகிறோம். அடுத்து ராகு எடுத்தீங்க அப்படின்னா காளியம்மன் வழிபாடு மிக்க நல்லது. யாருக்கெல்லாம் ராகு வந்து யோகியாக வர்றாங்களோ காளியம்மன் வழிபாடு பண்ணணும். சனிக்கிழமை வழிபாடு, ராகு கால வழிபாடு, துர்க்கையம்மன் வழிபாடு, காளி வழிபாடு, இதெல்லாம் செய்யும் பொழுது பெரிய அளவிலான ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் கடைசியாக கேது பகவான். ஆக இந்த கேது பகவான் அப்படின்னு பார்க்க போகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா
இந்த இடத்துல விநாயகர் வழிபாடு கேதுன்றப்ப. அப்போ விநாயகர் வழிபாடு கை கொடுக்கும். விநாயகர் கோயில் இருக்குது அப்படின்னா முடிஞ்ச அளவு ஃப்ரீக்வெண்ட்டாக போயிட்டு வாங்க. அப்போ உங்களுக்கு வந்து பெரிய அளவிலான மாற்றத்தை கொடுக்கும். ஐயா எனக்கு 12ஆம் அதிபதி தசை நடக்குது, 6ஆம் அதிபதி தசை நடக்குது, நிறைய எதிரிகள் தொல்லை இருக்குது, இல்லை எனக்கு ஒரு 70 வயசு ஆச்சு ரொம்ப உடம்புக்கு முடியல, இல்லை ஒரு 60 வயசு ஆச்சு உடம்புக்கு முடியல, இந்த மாதிரி சமயங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 8ஆம் இடத்து அதிபதியோட 6 அல்லது 12ஆம் இடத்து அதிபதியோட திசைகள் நடக்கக்கூடாது. நடந்துச்சு அப்படின்னா அதில் பல சிக்கல்களை சந்திக்க வேண்டியிருக்கும். அதுவும் உடம்பு ரீதியாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா உடல்நலம் ரீதியாக பிரச்சனைகள் சந்திக்க நேரும். இந்த உடல்நிலை சம்பந்தப்பட்ட பிரச்சனை வந்து வெளியே வரணும்னாலும் நம்ம வணங்க வேண்டியது யோகியை. உங்களுக்கு யோகி யார்? கேது பகவான். அப்போ யோகியை கும்பிடுங்க, விநாயகரை கும்பிடுங்க. இதெல்லாம் சங்கடஹர சதுர்த்தியில் விரதம் இருக்கிறது நல்லது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யும் பொழுது நல்லதை கொடுப்பார். அப்போ நமக்கு மாரகஸ்தான அதிபதிகளின் தசை நடந்தாலும், பாதகஸ்தான அதிபதிகளின் தசை நடந்தாலும், 6, 8, 12ஆம் அதிபதிகளின் தசை நடந்தாலும், எந்த தசை நடந்தாலும் யோகி உங்களை தூக்கி விடுவார். இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ யோகி வழிபாடை முதல் வழிபாடை வைங்க. நிறைய தடவை ஃப்ரீக்வெண்ட்டாக அந்த வழிபாடை பண்ணுங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவது உறுதி. உங்களுடைய திசா புத்திகளுக்கு வலு கொடுக்குற மாதிரியான விஷயங்களை தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த யோகி செய்வார் அப்படின்றத பதிவு பண்ணுறோம். ஆக இந்த வீடியோவிலிருந்து உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு பாலஜோதிடர் மெஜஸ்டிக் எஸ் கார்த்திக் ராஜா. நன்றி, வணக்கம்.